தமிழ் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு பாருங்கப்பா. முளைக்க வச்ச பயிர் பாருங்கள். முளைக்க வச்ச பயிர், ஒரு முட்டை கிரேவி, ஒரு ஊத்தாப்பம், 2 சின்ன குட்டி ஊத்தாப்பம், தேங்காய் சட்னி, கோதுமை உப்புமா, ஒரு கேரட்டு, தேங்காய் கத்து. அருமையான சாப்பாடுப்பா பாருங்கள். சிம்பிளான சாப்பாடு, அருமையான சாப்பாடு. இந்த கால சாப்பாடு கண்டிப்பாக நான் இதை எதுக்கு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்னா, நீங்கள் எனக்கு மார்க்கெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் இதை பார்த்துட்டு இது மாதிரி சாப்பிட்டாவே போதும், இந்த மெத்தில் சாப்பிட்டாவே போதும். அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சாலும் நான் ஒரு ஞாபகப்படுத்தி விட்றேன், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், அருமையான மெத்தடு, அருமையான சாப்பாடு பாருங்கள். பொல்லுன்னு இருக்குது பாருங்களேன். கோதுமை உப்புமா, கோதுமை ரவா உப்புமா, இது மாதிரிக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. குழந்தைகளுக்கு இது மாதிரிக்கு செஞ்சு கொடுங்க. பயிர் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். இந்த வெயில் நேரத்துக்கு பயிர் சாப்பிடணும். இன்னும் கூட கொஞ்சம் பயிர் வச்சுக்கலாம். கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். தேங்காய் கற்று கண்டிப்பாக சாப்பிட்ணும், தப்பு இல்லை. தேங்காய் கற்று குழம்புல அரைச்சி போடணுன்ட்டு அவசியம் இல்லை. தேங்காய் கற்று சும்மா சாப்பிட்லாம். கேரட்டு குழம்பு வச்சு தான் சாப்பிடணுன்ட்டு இல்லை. கேரட் டெய்லி 2 கேரட்டு காலையில் சாயந்தரம் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். கேரட்டை கழுவி கட் பண்ணி சும்மாவே 2 கேரட்டையாக சாப்பிட்டுக்கலாம். அருமையான சாப்பாடு. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் இது மாதிரி சாப்பிடுங்க. என்னை போல் வயசானவங்களும் இந்த மாதிரி சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரிக்கே செஞ்சு சாப்பிட்டோம்னா ஓரளவு நோயிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம், சுகர்லேருந்து தப்பிச்சுக்கலாம். அருமையான சாப்பாடு பாருங்கள். கண்டிப்பாக சாப்பிடுங்க. தமிழ் வணக்கம். இது சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் வெந்நீர் சாப்பிடுங்க. வேறு எதுவும் சாப்பிட வேண்டாம். வெந்நீர் மட்டும் 1 டம்ளர் சாப்பிட்லாம். இல்லை டீ, வர காப்பி, டீ அப்படி குடிக்கலாம். சுக்குமல்லி காப்பி அப்படி சாப்பிட்லாம். காப்பியாக சாப்பிட்றத விட, டீயாக சாப்பிட்றத விட சுக்குமல்லி காப்பி, வெந்நீர் சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குங்க.